இப்போ ராமர் கோயில் கட்டினது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். இந்த 1000+ crore rupees வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருக்கலாம்ல, ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு. बस आने ही वाले। எப்படி சுப்ரீம் கோர்ட் ஒரு மாஸ்க் இருந்த இடத்தை டெமாலிஷ் பண்ணிட்டு கோயில் கட்ட அனுமதி தந்தாங்க? இந்தியா செக்குலர் இல்லாத நேஷன் ஆயிடுச்சா? அதாவது ஒன் நேஷன் ஒன் ரிலிஜன் இருக்கக்கூடாது. எப்படின்னா இந்தியால இருக்கவங்க முஸ்லிம்ஸா தான் இருக்கணும், இல்ல ஹிந்துக்களா தான் இருக்கணும்னு இல்லாம எந்த ரிலிஜன் வேணாலும் நீங்க வந்து ஃப்ரீடமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் செக்குலர் நேஷன். இப்போ ஆல்ரெடி மாஸ்க் இருந்த இடத்தை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டினதுனால இந்தியா செக்குலர் இல்லாத நேஷன் ஆயிடுச்சா? இத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க ஹிஸ்டரி, ஆர்கியாலஜிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் ப்ரூஃப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் அயோத்தியா பத்தி பார்ப்போம். என்னன்னா ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராமரும் சீதாவும் 14 இயர்ஸ் வனவாசம் போயிட்டு திருப்பி அயோத்தியாவுக்கு வரப்ப மக்கள் எல்லாருமே அவங்களை கொண்டாடுற விதமா தீபத்தை ஏத்தி கொண்டாடினாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் நம்ம தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கோம். பட் அயோத்தியா வந்து ராமரோட பிறப்பிடம். பட் இந்த பிறப்பிடத்திலேயே அவருக்கு வந்து ஒரு கோயில் இல்லாம 500 இயர்ஸா இருந்திருக்கு. இதோட ஹிஸ்டரி வந்து 1528 அதாவது 16th செஞ்சுரியில முகல் கிங் ஆன பாபர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல ராமரோட கோயில் ஆல்ரெடி ஒன்னு இருந்திருக்கு. அது வந்து இடிச்சிட்டு தான் பாபர் மசூதி வந்து கட்டியிருக்காரு இவரு. இதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரிச்சர்ட் எம் ஈட்டன் அப்படின்ற ஒரு யூஎஸ்ல இருந்து வந்த ஹிஸ்டரியன் வந்து 1100s இருந்து 1700 இருக்கக்கூடிய ஒரு பீரியட வந்து ரிசர்ச் பண்றாரு. இதுல அவர் என்ன ஒரு ரிசல்ட் கொடுக்கறாருன்னா, இந்த இடத்துல 80க்கும் மேற்பட்ட டெம்பிள்ஸ் வந்து இஸ்லாமிக் இன்வேடர்ஸ் வந்து இடிச்சு அவங்க வந்து மாஸ்க் கட்டியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ரிசல்ட்டா தராரு. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரூஃப் வந்து ஹாசன் நிசாமி இஸ் ரைட்டிங் a book. அதுல என்ன எழுதுறாருன்னா, எந்தெந்த கோயில் எதுக்காக டெமாலிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி வந்து எழுதுறாரு. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இஸ்லாமிக் ரூலர்ஸ்லாம் ஜிஸ்யா டாக்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸ் வச்சிருந்தாங்க. நீங்க முஸ்லீமா இல்லாம வேற ஏதாவது ரிலிஜன் இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ரிலிஜனை வந்து வழிபடுறதுக்கு நீங்க ஒரு டாக்ஸ் வந்து கட்டணும். அதுதான் இந்த ஜிஸ்யா டாக்ஸ். இது வந்து அக்பர் வந்து எப்போ கிங் ஆறாரோ அப்போ வந்து இந்த டாக்ஸ் வந்து நீக்கிடுறாரு. பட் அக்பருக்கு அடுத்து வர அவுரங்கசீப் அப்படின்ற ஒரு அரசர் வந்து திருப்பி இந்த டாக்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த அவுரங்கசீப் அரசருக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்கு. அவரோட ராஜ்யத்துல இருக்க எல்லா மக்களும் முஸ்லிமா இருக்கணும் அப்படின்னு. இது நடைமுறையில கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு காமனா இருக்க ஒண்ணு அழிக்கணும். அப்ப தடையா காமனா இருந்தது வந்து ரிலிஜியன் தான். அந்த ரிலிஜனுக்கு ஒரு உருவமா இருந்தது தான் கோயில்கள். அவங்க ரிலிஜனுக்கு நம்பிக்கையா இருக்க கோயில் எல்லாம் அழிச்சிட்டா இந்த ரிலிஜன் இருக்கிறது எல்லாமே ஒரு கட்டு கதைன்னு ஆயிடும். ப்ரூஃப் இருக்காது. அடுத்து வர ஜெனரேஷன் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சோ ப்ரூஃப் எதுவுமே இல்லாததுனால மத்த எந்த ரிலிஜனுக்கு ப்ரூஃப் இருக்கோ அந்த ரிலிஜனை தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் பண்ண ஒரு மிஸ்டேக்கை திருப்பி பண்றாரு. அது என்னன்னா, அக்பருக்கு முன்னாடி இருந்த எல்லா ராஜாவும் நிறைய கோயில்களை இடிச்சு மாஸ்க் கட்டாங்க. அதே தான் அவுரங்கசீப் பண்றாங்க. அதுல இடிக்கப்பட்ட ஒரு கோயில் தான் ராமர் கோயில். தேர்ட் ரிட்டன் ப்ரூஃப் வந்து வில்லியம் ஃபிளின்ச் அப்படின்ற ஒரு நபர் 1608 இருந்து 1611 வரைக்கும் அயோத்தியால வந்து ஒரு ரிசர்ச் பண்றாரு. அந்த ரிசர்ச்சோட ரிப்போர்ட்ல வந்து என்ன எழுதுறாருன்னா, அங்க இருக்க நிறைய மக்கள் வந்து ராமருக்கு இருந்த ஒரு இடத்தை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு கூப்பாடு போட்டு நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ரிப்போர்ட்ல எழுதியிருக்காரு. அந்த பேசிக் என்ன அப்படின்னா, இந்த பாபர் மஸ்ஜிதோட உண்மையான பேர் மஸ்ஜித் இ ஜன்மஸ்தனம் அப்படின்னு. ஜன்மஸ்தனம் அப்படின்னா பர்த் பிளேஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமரோட பர்த் பிளேஸ். இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் பத்தி பார்ப்போம். 1885ல சில மக்கள் எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் இருந்த பீரியட்ல ஒரு மனுவை கொடுக்குறாங்க. அதாவது ராமர் கோயில் கட்டுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடணும்னு. ஆனா அப்ப இருந்த பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வந்து இல்ல இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நெக்லெக்டும் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து 1949ல பாபர் மசூதியில ராமரோட ஐடல் வந்து, அதாவது ராமரோட சிலை வந்து தோன்றி இருக்கு. அதுக்கப்புறம் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அபிராம் தாஸ் என்றவர் தான் அங்க அந்த சிலையை வச்சதா ஒத்துக்கிறாரு. और वहाँ बाबरी मस्जिद में भगवान का अवतार हुआ था आपके द्वारा।
விஷயம் தான் ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உருவான சண்டையோட முதல் புள்ளியா இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமை சரி செய்யறதுக்கு ஜவஹர்லால் நேரு வந்து யூபி சிஎம் அப்ப வந்து ஜிபி பந்த் இருந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த ராமர் சிலையை அந்த மாஸ்க்ல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜிபி பந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாஸ்க்ல இருந்து ராமர் சிலை எடுக்கிறதுக்கு பதிலாக நான் ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ணாதனால பாபர் மசூதிக்கு சீலும் வச்சிடறாங்க. 1972ல சுப்ரீம் கோர்ட் வந்து கே முகமது தலைமையில ஒரு கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பாபர் மசூதி இருந்த இடத்தைய வந்து ஆராய்ச்சி செஞ்சு அங்க உண்மையாலுமே வந்து ஒரு கோயில்கள் இருக்கிறதுக்கான தடயங்கள் இருக்குதா, அதுக்கான ப்ரூஃப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லியும் ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, கே முகமது வந்து ஒரு முஸ்லிம், அப்படி இருந்தும் அவர் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நாட்டுக்காகவும் அவரோட வேலைக்கும் உண்மையா இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த எக்ஸாவேஷன் அது தோண்டும் போது 12 பில்லர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறார். முன்னாடி இருந்த கோயில்களுக்கான ஸ்ட்ரக்சர் மாதிரியே வந்து இந்த 12 பில்லர்ஸும் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சாமி அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு வெசல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வெசலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1986ல இந்த பாபர் மசூதிக்கு சீல வந்து அன்லாக் பண்ணிடுறாங்க. இந்த பீரியட் வந்து ராஜீவ் காந்தி பீரியட். 1992ல என்ன நடக்குதுன்னா, பாபர் மசூதியோட டெமாலிஷன் நடக்கக்கூடிய ஒரு கோர சம்பவமும் நடந்திருக்கு. இதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க. அண்ட் அப்ப இருந்த சிஎம் வந்து யாராச்சும் இந்த கலவரம் வந்து உண்டாக்குனாங்கன்னா ஓபன் ஃபயர் பண்ண சொல்லியும் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. இதனால ஏகப்பட்ட உயிர் சேதங்களும் நடந்திருக்கு. 2003ல 12 பில்லர்ஸ் வந்து முகமது கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ 50 பில்லர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்குது. என்னன்னா, அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல முன்னாடியே ஒரு கோயில் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஆணித்தரமான ஒரு ப்ரூஃப் வந்து இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இப்ப ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்கு. அப்படி இருந்து முஸ்லிம் பீப்புள் வந்து அந்த லேண்டை கொடுக்க மறுத்துறாங்க. 2010ல ஹைகோர்ட் வந்து ஒரு வேர்டிக் பாஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லேண்டை வந்து 3 பகுதியா பிரிக்கிறாங்க. பட் இந்த வேர்டிக்ட வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிராகரிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, 2019 ஃபைனல் வேர்டிக். இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ராம் கோயில கட்டுறதுக்கு ஃபைனலா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நான் ஸ்டார்டிங்ல ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தேன் இல்லையா, இந்த 1800 crores வச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கட்டிருக்கலாம் அப்படின்னு. ஏன் இது இல்லைன்னா அதுதான் பண்ணணும், ரெண்டுமே ஏன் நம்ம செய்யக்கூடாது? இவங்க இந்த ஆட்சியில வந்து இந்த ஒரு கோயிலை மட்டும் கட்டலைங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது தான் அது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். இல்லைன்னா அது பேஸ்லெஸ் ஆர்குமெண்டா ஆயிடும். இந்த ராமர் கோயில் ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்கு? இந்த ராமர் கோயில் முக்கியம் இல்லாத ஒரு கோயிலா இருந்திருந்ததுன்னா எதுக்கு 3500 crore rupees வந்து டொனேஷனா வந்துச்சு? அது மட்டும் இல்லாம இந்த டொனேஷன் அமௌண்ட் தான் வேர்ல்ட்ல 3rd largest கலெக்ட் பண்ண டொனேஷன் அமௌண்ட். இவ்வளவு பேர் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை சும்மா தந்திருப்பாங்களா? ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கணும் இல்லையா? இந்த கோயில் கட்டினதுனால நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. எவ்வளவு நாள் ஆனாலும் உண்மைதான் ஜெயிக்கும். இந்த கோயில் கட்டினதுனால யூஎஸ்ல, யூகேல நிறைய கண்ட்ரில இருக்க பீப்புள்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்கன்னு ஒரு பரேட் போனாங்க. அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம 500 இயர்ஸா சூரிய வனாஷி தாக்கூர் கமிட்டி டர்பனே கட்டாம இருந்தாங்க. இந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆன்செஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி அவங்க திருப்பியும் தலைப்பாக செய்ய ஆரம்பிச்சாங்க. முகமது அன்னைக்கு அவரோட வேலையை அவர் சரியா செய்யலைன்னா இன்னைக்கு இந்த ராமர் கோயிலே இருந்திருக்காது.